தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று பெரிய அளவுல தமிழ் தடம் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. பெரிய நன்றிகள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மகாபலிபுரத்துல டிவிக்கே முன்னெடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் பங்கெடுத்து பேசியிருக்காரு. நிறைய கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நிறைய குட்டி ஸ்டோரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கோலாகலமாக விழா நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நெல்லையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் பங்கெடுத்து ஒரு விழாவை நடத்தியிருந்தாங்க. அதை எடுத்து டிவிக்கே ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க ஓவராலா இந்த விழாவை? அதான் இப்போ என்ன பொறுத்தளவில் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. ஸோ மதச்சார்பற்ற சமூக நீதினா என்ன? செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ், அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இதே பாயிண்ட்டை ஏறக்குறைய ஸ்டாலின் அவர்களும் பேசுறாரு. அவர் திருநெல்வேலியில பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கமும் தான் எங்களோட விருப்பமா இருக்கு, நாங்க சிறுபான்மையினர்களுக்கு ஒரு அரணா இருப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவரும் பேசுறாரு. ஸோ முதல்ல மதச்சார்பின்மைன்னு ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க பேசுறீங்கல்ல, அதை அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ணும். நீங்க போய் கிறிஸ்துமஸ் ஈவெண்ட்ல கலந்துகிட்டு மதச்சார்பின்மைன்னு பேசக்கூடாது இல்லையா? இன்னொன்னு என்னன்னா, கிறிஸ்டியன்ஸுமே அந்த புரிதலுக்கு வரணும். கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரையுமே நான் சொல்றேன். கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், முஸ்லிம்ஸா இருக்கலாம், ஹிந்துஸா இருக்கலாம். உங்களோட ரிலிஜனையோ உங்களோட ரிலிஜியஸ் பிராக்டிஸையோ பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா அதை அலோவ் பண்ணாதீங்க. பச்சையா நமக்கு தெரியுது, எலெக்ஷன் கிட்ட நெருங்குது, எலெக்ஷனுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ ரம்ஜான் வந்துச்சுன்னா ஒரு அந்த டோப்பி மாட்டிட்டு சில போட்டோ ஷூட்லாம் நடத்துவாங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னா கிறிஸ்மஸ் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது. பொங்கல் வந்து அதுக்கு சில விஷயங்கள் பண்றது, பணம் அது கொடுக்கறதா இருக்கலாம், அதெல்லாம் பொங்கல் சார்ந்து பண்றது. தீபாவளி வந்தா பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதுலயும் அரசியல் இருக்குல்ல. சோ இவங்களோட பார்ப்பன எதிர்பார்க்கலாம், இவங்களோட என்ன சொல்றது ஏத்திசமா இருக்கலாம், அதெல்லாம் பொலிட்டிக்கலா தான் அணுகுறீங்க. இப்ப ஒவ்வொரு ரிலிஜனையும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பொலிட்டிக்கலா அணுகுறீங்க. ஸோ தயவு செய்து ரிலிஜனையும் பொலிட்டிக்ஸையும் செப்பரேட் பண்ணிடுங்க. ரிலிஜன் வேற, பொலிட்டிக்ஸ் வேற. உங்களோட வேலை வந்து ரிலிஜன் சார்ந்தா இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சொசைட்டில. ரோடு சரியில்லை, பெரிய ஒரு பினான்சியல் பேர்டன் நமக்கு இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்க. அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கோம், எங்களுக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ரிலிஜியஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லாம் போய்கிட்டு இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. ஒண்ணு நீங்க ஸ்டேஜ்ல இருந்து பேசுறாரு இந்த மாதிரி செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறீங்க. அங்க போய் நீங்களே நிக்கிறது ஒரு ரிலிஜியஸ் பிளாட்ஃபார்ம்ல. ரிலிஜியஸ் பிளாட்ஃபார்ம்ல நின்று நீங்க எப்படி செக்குலரிசம் பத்தி பேச முடியும்? செக்குலரிசம்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, நாங்க எல்லா மேடைகளையும் போய் நிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அப்படி நிக்க வேண்டாம். நீங்க எந்த மேடைக்கு நீங்க போக வேண்டாம். உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க அரசியலுக்கு வரதுனாலே உங்களோட ரிலிஜன்லாம் ஓரமா வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க நான் இவங்களோட க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, அவங்களோட க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, எதுக்கு அது பண்ணதுக்கு? எல்லாத்தையுமே தவிர்த்துடலாமே. இல்ல, இது எல்லாரும் பண்ணா ஓகே. யாரோ ஒருத்தவங்க ஒரு நிகழ்ச்சி எடுக்கும் பொழுது வேறு வழி இல்லாம எல்லாரும் எடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறாங்கல்ல. சரி, அவங்க எடுக்கிறாங்க, வேற வழி இல்லை, ஓட்டு அரசியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற வழி இல்லாம பல கட்சிகள் அதுக்குள்ள தள்ளப்படுதா? அதுதான் நான் சொல்றேங்க. இது மைனாரிட்டிஸுக்கு இந்த புரிதல் வேணும். அதே மாதிரி எந்த ரிலிஜனாவும் இருக்கட்டுமே, அந்த ரிலிஜனை நம்பக்கூடியவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இவங்க நம்ம இங்க வராங்கன்னா எதுக்கு வராங்கன்னு நீங்க 2 செகண்ட் யோசிக்கணும். நமக்கு நல்லது பண்ண வராங்களா? இவங்க நமக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க? இந்த பிளாட்ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்ண இங்க வராங்கன்னு தெரியணும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் வருது, அந்த ஃபெஸ்டிவலையும் நீங்க நம்புறீங்க, அதனாலதான் நீங்க கொண்டாடுறீங்க. அந்த பிளாட்ஃபார்மை தூக்கி ஏன் அரசியல்வாதிகிட்ட கொடுக்குறீங்க? இங்க மட்டும் கிடையாது. ரிலிஜனை இப்ப இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சில பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. சோ அந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ சில அரசியலை திணிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க.
அதெல்லாம் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. மக்கள் அரசியலை சில சமயம் கையில் எடுப்பாங்க, அப்ப நீங்க அலோவ் பண்ணலாம். அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பார்ட்டிஸை சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கும் ரிலிஜியஸ் பிளாட்ஃபார்ம்ஸை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ்லாம் ஒரு மதம் சார்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு கோயிலையோ சர்ச்சையோ ஒரு மாஸ்கையோ யூஸ் பண்றாங்கன்னா அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணும். தலைவரே, இது உங்க வேலை வந்து ரிலிஜன் சார்ந்து பேசிட்டு மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதா உங்க வேலை. அதை தாண்டி யாருக்கு ஓட் போடணும் யாருக்கு ஓட் போடக்கூடாது, இதை செய்யணுமா செய்யக்கூடாதுனால உங்க வேலை கிடையாது. அதனால தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல சில நேரங்கள்ல மத போதகர்களுக்கும் மாற்றம் வேணும்ன்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கலாம், நல்ல ஒரு முற்போக்கான பொலிட்டிக்ஸ் அவங்க முன்வைக்கலாம். அப்படி இருந்தா நீங்க பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் கொஸ்டின் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா பேசுங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாதீங்க. அது கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரானது, இஸ்லாமுக்கு எதிரானது, ஹிந்துவிசமுக்கு எதிரானது. ஏன்னா எல்லாருமே இந்த அப்ரஷனுக்கு எதிரானவங்க தான், இங்க இருக்கக்கூடிய இந்த மோசமான அப்ரஷனுக்கு எதிரானவங்க தான். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல சில அதிகாரத்தில் இருக்கவங்களோட தேவைக்காக நீங்க ரிலிஜியஸ் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இந்த கல்ச்சர் ஸ்டாப் ஆகணும் தமிழ்நாட்டில். அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப மோசமா இது போய்கிட்டு இருக்கு. உதயநிதி அவர்கள் பேசுறாரு, இயேசு அவர்களுடைய வழித்தோன்றல் போலதான் வந்து கலைஞர் போன்றவங்களாம் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பேசுறாரு. இந்த ஆட்சி வருவதற்கான முக்கியமான காரணமே கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னா நிறைய மேடையெல்லாம் திமுகவினர் பேசுறாங்க. ஸோ கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அப்படி வந்துருமா? இப்படி பேசினா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறாங்களா அரசியல்வாதிகள்? எப்படி பாக்குறீங்க? நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இப்ப இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, ஒரு விதமான ஒரு போட்டி இருக்கிறதான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஒரு சைட்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு, இன்னொரு சைட்ல அடுத்த நாள் விஜய் அவர்கள் இன்னொரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. ஸோ மீடியா எப்படி பார்ப்பாங்க? போட்டி, ரெண்டு பேருக்கும் போட்டி. திமுகவின் கிறிஸ்துவ வாக்குகளை குறிவிக்கும் விஜய், ஆட்டத்தில் திமுக. இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா திமுக ஆடி போயிட்டாங்க, திமுகவோட மைனாரிட்டி ஓட்ஸே விஜய் கை வச்சுட்டாரு, திமுக நடுங்கி போயிருக்காங்க, ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வேற சைட்ல திமுக சைட்ல இருந்து அதுக்கு பதிலடிலாம் கொடுப்பாங்க. விஜய் கிறிஸ்துவர்களுக்கா என்ன செய்தார், நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் அதை செய்தோம், இங்க நாங்க மைனாரிட்டிஸுக்கு பாதுகாவலா இருந்திருக்கோம், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆர்காட் நவாப் அங்க பேசும்போது ஒன்னும் இல்ல, தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டாரு. என்னமோ இந்த 50 வருஷமா இவங்க தொடர்ச்சியா ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டை வளர்த்தது போல திராவிட ஆதரவாளர்கள்லாம் பாரு என்ன சொல்லிட்டாரு பாரு அப்படின்றாங்க. அதிகப்படியான டைம் தமிழ்நாட்டுல பவர்ல இருந்தது அதிமுக தான், அவங்க குவைட்டா இருக்காங்க. இங்க நம்ம அல்ட்ரா திராவிட ஆதரவாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சு பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிபேட்ஸ் தான் இவங்க ஓட்டுவாங்க. ஸோ அவங்க முயற்சி பண்றது என்னன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே நரேட்டிவை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அவர் ஒன்று பண்றாரு, அடுத்து இவர் பண்றாருன்னா அவ்வளவுதான். திமுகவோட அடி வயிறுலயே கை வச்சுட்டாரு, அடி மடியிலேயே கை வச்சுட்டாரு, கோர் ஓட்ஸே கை வச்சுட்டாரு விஜய், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க போறாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இதனால வேற எந்த யூஸும் கிடையாது. 100% கிறிஸ்டியன்ஸுக்கு இதனால எந்த யூஸும் இருக்க போறது கிடையாது. ஸோ அதனால நீங்க இப்ப ஓட்ஸ் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த பாலிடிக்ஸ் ஓகே, பட் அதை தாண்டி கிறிஸ்டியன் ஓட்ஸ் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போகாது, வாய்ப்பு இல்லை. இல்ல ஜோசப் விஜயா தானே பாக்குறாங்க அவரை. அப்படி பார்த்தா எனக்கு ஓட் போடலாமே, நான் கூட கேப்ரியல், என் பேரும் கிறிஸ்டியன் பேர் தான். நீங்க எலெக்ஷன் இல்லையே, சரி நன்னா போட்டுருவாங்களா எனக்கு? ஓகே. ஸோ அதனால வெறும் பேர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைல்ல. ஏன்னா இப்ப அவங்க ஏன் இப்ப திமுக ஓட் போடுறாங்க, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குல்ல. மைனாரிட்டிஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் ஏன் திமுக ஓட் போடுறாங்க? பிஜேபிக்கு எதிராக. பிஜேபியை எதிர்க்கணும், பிஜேபி பவருக்கு வந்துடக்கூடாது. ஸோ இப்ப பிஜேபியை எதிர்க்கணும்ன்ற ஆங்கிள் இருந்தா அவங்க ஓட் போடுவாங்க. அப்ப பிஜேபி எதிர்க்கணும்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் தேவை, ஸ்டேட் லெவல்ல திமுக அந்த அலையன்ஸ்ல இருக்காங்க, திமுகவும் தேவை. அப்ப அங்கதானே ஓட் போடுவாங்க அவங்க. அவங்க இந்த சைடு வரமாட்டாங்கல்ல. சோ இப்ப நீங்க விஜய்க்கு ஓட் போட்டீங்கன்னா பிஜேபி எதிர்க்க முடியாது. விஜய் தானே பிஜேபி எதிர்க்காரு. ஓட்ட பிரிப்பார், பவருக்கு வர மாட்டார்ல. அப்படியே பவருக்கு வந்தாலும் நேஷனல் போர்ஸ் இல்ல, இந்தியா அலையன்ஸ்ல அவர் இல்ல. அதனாலதான் ராகுல் கூட பேசுறாரு அப்படின்னா ஒரு அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்லுவேன், ராகுலும் திமுகவை பிரிய விரும்ப மாட்டார், திமுகவும் காங்கிரஸை பிரிய விரும்ப மாட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்க போறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி ஒரு விசித்திரமான கட்சி. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க செயல்பாடு என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியல. பார்ட்டி டிசிப்ளின்ற கான்செப்டும் அங்க அப்ளை ஆகாது. பார்ட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் சுத்தி முத்தி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட்டி இப்ப திமுகவோட அலைன்ஸ்ல இருக்காங்க. அப்ப மற்ற லோக்கல் லீடர்ஸும் நேஷனல் லீடர்ஸும் என்ன பண்ணும்,
அந்த ஸ்டாண்டுக்கு உட்பட்டு செயல்படணும். அப்படி கூட்டணி சார்ந்து வேற மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அதை யார் முடிவு பண்ணணும்? டெல்லி தலைமை முடிவு பண்ணணும். இங்க பார்த்தோம்னா கூட்டணியில இருக்கோன்றாங்க, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தோன்றாங்க, சீட்டு வேணும்ன்றாங்க, என்னெல்லாமோ குழப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழப்பங்கள் அங்க நடக்கும் நமக்கு தெரியல. ஆனா நான் ஒண்ணு கேரண்டியா சொல்றேன், காங்கிரஸ் பார்ட்டியும் திமுகவும் சேர்ந்து இருக்க போறாங்க. அலைன்ஸ் உடைய போறது கிடையாது. ஸோ அந்த வகையில மைனாரிட்டி ஓட்ஸும் அங்கதான் போக போகுது. ஏன்னா மைனாரிட்டிஸோட மெயின் ஃபோக்கஸ் பிஜேபியை வீழ்த்தணும். பிஜேபியை வீழ்த்தணும்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் தேவை, ஸ்டேட் லெவல்ல திமுக தேவை. ரெண்டு பேரும் சேர்ந்தும் இருக்காங்க. ஸோ அதனால விஜயோட தேவை அவங்களுக்கு இருக்க போறது கிடையாது. விஜய் யாரோட ஓட்ஸ் வேணாலும் உடைக்கலாம், மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்க முடியாது. ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் தான் இன்னைக்கு உள்ளதுலேயே ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ் திமுகவுக்கு. இல்ல அந்த மேடையில ஒரு ஒரு கிறிஸ்தவ அமைப்பினுடைய தலைவர் பேசுறாரு. தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு தான் 26ல ஓட்டு போடும், நீங்க தான் ஆட்சியான்னு தெரியல, இந்த அமைப்பு கிறிஸ்தவர்கள்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இப்ப இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கலாம், கிறிஸ்துவ அமைப்புகளா இருக்கலாம், நிறைய அமைப்புகள் இருக்காங்க. திமுகவுக்கு வெறித்தனமா திமுக அப்போஸ் பண்ணக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்ல. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் மெஜாரிட்டி அங்க போகும்போதுமே இவங்க எதிர்த்து தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க பேசுறதால ஜென்ரலான மைனாரிட்டி ஓட்ஸ் அங்க போகுதுன்னு கிடையாது. அது போக இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு பாருங்க, சர்ச் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன் திமுக சைடு தான் இந்த எலெக்ஷன்ல நிற்கும். போன எலெக்ஷன் நின்றுருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட மெயினான டார்கெட் பாஜக தான். ஸோ அதனால அந்த ஓட்ஸ் இங்க வருவதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இப்ப மைனாரிட்டிஸ்க்கு இப்ப பார்க்கும்போது நமக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்மளை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்மளோட பாதுகாப்பு பத்தி தான் பேசுறாங்க, பிஜேபி எதிர்த்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க, பாசிச பாஜகன்றாங்க, பாஜகவை எதிர்க்கணும்ன்றாங்க, இதெல்லாம் பேசுறாங்க. ஸோ நம்மளதான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க, நம்மளதான் மையமா வச்சு அரசியல் பண்றாங்கன்ற ஒரு தோற்றம் மைனாரிட்டிஸ்க்கு ஏற்படும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா பாஜகவை வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, திமுக பாஜக அதிகமா எதிர்க்கிறாங்களா, அதிமுக பாஜக அதிகமா எதிர்க்கிறாங்களா? திமுக தான். அப்ப டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா திமுக பீரியட்ல பாஜகவோட வளர்ச்சி கம்மியா இருக்கணும்ல. ஆமா. ஆனா யார் பீரியட்ல உள்ளதுலயே அதிகமா பாஜக வளர்ந்தது? திமுக பீரியட்ல தான். இது என்ன வித்தியாசமா இருக்கு? பாஜகவை எதிர்க்க பாஜக அதிகமா வளருது, பாஜகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய பாஜகவோட பி டீம் பவர்ல இருக்கும்போது பாஜக வளர மாட்டேங்குது. என்ன லாஜிக் இது? ஸோ இந்த லாஜிக் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா அவங்க ஹிந்து போலரைசேஷனை சப்போர்ட் பண்றாங்க. ஹிந்து போலரைசேஷன் தமிழ்நாட்டில் அதிகமா நடக்க அதிமுகவோட ஓட்ஸ் உடையும். ஸோ அதனால மைனாரிட்டிஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காதீங்க. நம்ம திமுக நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு ஹாப்பியா இருக்காதீங்க. உங்களை காட்டி அவங்க ஹிந்துஸை ஒரு செக்ஷனை போலரைஸ் பண்றாங்க. அது அதிமுகவோட ஓட்டை உடையுது. ஸோ பிஜேபியோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆக யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். ஏன்னா ஓட்ஸ் அங்க உடையுது. அதனால இது லாங் ரன்ல மைனாரிட்டிஸுக்கு பெரிய ஒரு ஆபத்து. இவங்க ஷேடோ பாக்ஸிங்பாங்க, நிஜமாவே சண்டை போட மாட்டாங்க, அடிக்கிறேன் பிடிக்கிறேன் இப்படி பேசி அங்க ஓட்ஸ் ஒரு சைட்ல போலரைஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் திமுக ஆட்சியில பாஜக நல்லா குரோ ஆகுது. டெக்னிக்கலா பார்த்தா நீங்க பாஜக எதிராக செயல்படுறீங்கன்னா பாஜகவோட குரோத் கம்மியெல்லாம் இருக்கணும், ஆனா இங்க அதிகமாயிட்டு இருக்கு. பாஜகவோட பி டீம் ஆட்சி பண்ணும்போது குரோத் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இது சீரியஸான விஷயம். இன்னும் மைனாரிட்டிஸ்க்கு அந்த புரிதல் வரல, மெஜாரிட்டிக்கும் அந்த புரிதல் வரல. ரொம்ப ஈஸியா இந்த பொலிட்டிக்கல் கேமை ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இன்டர்வியூ நம்ம பேச வேண்டியதுக்கான தேவை என்னன்னா, இதை பேசணும் நம்ம நினைச்சதுக்கான தேவை என்னன்னா, ரிலிஜனை பொலிட்டிக்ஸோட மிக்ஸ் பண்ண அலோவ் பண்ணாது. இப்ப பாஜகவோட அரசியல் கூடிய பிரச்சனை என்ன? அவங்க ரிலிஜனை மையமா வச்சு அரசியல் பண்றாங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு ரிலிஜன் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நிக்கிறது, அங்க உங்களோட பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது நீங்களும் என்ன பண்றீங்கன்னா இன்னொரு விதமா உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரிலிஜனை பொலிட்டிக்ஸோட மிக்ஸ் பண்றீங்க. ஸ்டாலின் அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, இபிஎஸ் அவர்களும் சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. எலெக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் பக்கம் போறது, மெஜாரிட்டியை கன்வின்ஸ் பண்ண வேற மாதிரியான விஷயங்கள் பண்றது, பொங்கலை ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்றது. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே உங்களுக்காக சர்வ் பண்றதுக்காக இருக்கு இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸை மக்கள் செலிப்ரேட் பண்றாங்கன்னா அதுக்கு வேற பர்பஸ் இருக்கு. நீங்க அதை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, இது ஸ்டாப் ஆகும். இது போலித்தனமும் கூட இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்க மேல ஒரு அக்கறையும் கிடையாது. பொலிட்டிஷியன்ஸை பொறுத்தளவுல மைனாரிட்டிஸ் இன்னைக்கு அப்பீஸ் பண்ணுவதன் மூலமா ஓட்ஸ் வருதுன்னா மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணுவாங்க, மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணுவதன் மூலம் ஓட்ஸ் வருதுன்னா மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிஷியன்ஸுக்கு எந்த லாயல்ட்டியும் கிடையாது. எதை டச் பண்ணா நமக்கு லாபமோ அதை டச் பண்ணுவாங்க.
ஆனா நம்ம ஆளுங்க உட்கார்ந்து பாரு அந்த பொலிட்டீஷியன் அவங்கள சப்போர்ட் பண்றாரு, சோ அதுதான் நமக்கு ஆபத்து. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ண நினைச்சாங்கன்னா பண்ணுவாங்க. அது லாபம் இருக்குன்னு நினைச்சா அதை பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்க போகுது, என்ன கொள்கையை தடுக்க போகுது? ரெண்டு சைடும் யோசிக்காம இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவாங்க. சோ மக்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களோட ரிலிஜன், உங்களோட ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. யூஸ் பண்றாங்கன்னா நாளைக்கு பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க. ரொம்ப நாளாவே வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகபட்சமா வந்து இஸ்லாமியர்கள் இதை பண்றாங்க. என்னன்னா, ஒரு ஜமாத்துல கூடி இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறதாக சொல்றாங்க. அங்க என்ன முடிவு எடுக்கப்படுதோ அதற்கு மீறாம அந்த இஸ்லாமியர்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இது ஒரு சரியான ஒரு போக்கா? ஏன்னா கடவுள் வழிபாடு அப்படின்றது வேற, அரசியல் அப்படின்றது வேற. அங்க போய் உட்கார்ந்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போடு, இவங்களுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு கடவுளை வழிபடக்கூடிய அங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஒரு சரியான போக்கா? இது எப்படி பாக்குறீங்க? இப்போ சர்ச்லயுமே நடக்கும், அது நானுமே பார்த்திருக்கேன். கொஞ்சம் சாஃப்டா சொல்லுவாங்க, ரொம்ப அக்ரெசிவா ஓப்பனா சொல்லாம சாஃப்டா கொஞ்சம் மறைமுகமா ஓட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லயும் ஏதோ ஒரு வகையில் நடக்கும். எங்க ஊர்ல இருக்க கோயில்கள்ல அது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், ஹிந்து கோயில்கள் அது வேற மாதிரி வெளிப்படும். அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும், அது வேற ரூட்ல அது மக்களை போய் சேரும். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், ரிலிஜன்றது நம்ம என்ன எப்படி பாக்குறோம், ரிலிஜனை எப்படி ஒருத்தன் அப்ரோச் பண்றான், அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கரப்ட் பொலிட்டீஷியன்ஸை ப்ரொமோட் பண்ணாதீங்க. உங்க ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு சில நலன்கள் இருக்கும். நமக்கு அதிகாரிகளோட சப்போர்ட் வேணும், நமக்கு ஆட்சியாளர்களோட சப்போர்ட் வேணும், அதுக்கு நீங்க சில பேரை சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்ப சொசைட்டில நிஜமாவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம், பெரிய ஒரு பிரச்சனை, எல்லாரும் தரல வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, மக்கள் பக்கம் நீங்க நில்லுங்க, தவறே கிடையாது. ஆனா இங்க நீங்க மோஸ்ட்லி எடுக்கிற ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, பொலிட்டீஷியன்ஸ் அதிகாரம் சார்ந்து அரசியல் பண்றாங்கல்ல, நீங்களும் ஏறக்குறைய அந்த லைன்லயே போறீங்க. இங்க இருக்கவங்களாம் கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம், இவங்கள போய் எதுக்கு ஒரு சர்ச்சோ மாஸ்கோ ஒரு கோயிலோ சப்போர்ட் பண்ணும்? அங்க வரக்கூடிய மக்கள் எதுக்காக அங்க வராங்க? அவங்க பார்வை வந்து இது ஒரு புனிதமான இடம் தானே வராங்க. அது நம்ம ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம், அது செகண்டரி. ஆனா மக்கள் அப்படிதான் அந்த இன்ஸ்டிடியூஷனை பாக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஏன் நீங்க இந்த மாதிரியான கரப்ட் பொலிட்டீஷியன்ஸை உள்ள திணிக்கிறீங்க? அவங்களுக்கான பிளாட்ஃபார்மா ஏன் அதை மாத்துறீங்க? உண்மையாகவே வந்து அந்த மக்கள் ஒரு கட்சியினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க மாத்தி தானே ஓட்டு போட போறாங்க. அவங்க அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போட போறது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அந்த இடத்துல போயிட்டு, கோயில்ல போயிட்டு, ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு தளத்துல போயிட்டு ஒரு குரூப் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு இப்ப பொலிட்டீஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிருச்சு. பொலிட்டீஷியன்ஸ் எல்லா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையில் அவ்வளவு பணம் இருக்கு, அவ்வளவு தூரம் அதிகாரமும் இருக்கு. நம்ம சொசைட்டில ஏதோ ஒரு வகையில எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸை சார்ந்து இருக்காங்க, அதான் உண்மை. மீடியாவா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், அது போக ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பொலிட்டீஷியன்ஸை சார்ந்துதான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பொலிட்டீஷியன்ஸுக்கு பெரிய லெவரேஜ் இருக்கு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது கவர்மெண்ட் மிஷினரி அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்றாங்க. பிசினஸ் மேன் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையுமே பொலிட்டீஷியன்ஸ் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ் சுத்தி தான் இன்வால்வ் ஆயிட்டு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், எல்லா இண்டஸ்ட்ரியுமே அன்பார்ச்சுனேட்லி. அப்படி இருக்கும்போது ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து எப்படி வாக்கு வாங்கணும்னு தெரியும், யாரோட சப்போர்ட் இருந்தா எப்படி நம்ம வாக்கு வாங்கணும்னு தெரியும். ஸோ ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அவங்க கிட்ட இருந்து எப்படி ஓட்டு வாங்கணும், அதுக்கு இவங்களை இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு மெஜாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அவங்க கிட்ட இருந்து எப்படி ஓட்டு வாங்கணும், அவங்கள யாரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும், நீங்க இதெல்லாம் கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதமா அவங்க டீல் பண்ணுவாங்க. அதனால ஆனா எது கரெக்ட்னு பார்த்தோம்னா இவங்களெல்லாம் நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. பொலிட்டீஷியன்ஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் மத வழிபாட்டு தலங்களையும் மாறுவதற்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. அது அந்த ஸ்பிரிட்டுக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ அதை கண்டிப்பா மக்கள் ஸ்டாப் பண்ணும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அதை ஸ்டாப் பண்ணும். நீங்க நல்ல அரசியலை கொண்டு வந்தா ஓகே. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய கோபம் இருக்கும், அதெல்லாம் நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா ஓகே. இப்ப பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது சர்ச்சுமே சப்போர்ட் பண்ணுச்சு மக்களை. ஏன்னா சர்ச் பொறுத்தல உள்ள பிரபுக்கள் மாதிரி இருக்க முடியாது. சர்ச்ன்ற இன்ஸ்டிடியூஷன் யாருக்கு சர்வீஸ் பண்றாங்க? சாதாரண மக்களுக்கு. அப்ப சாதாரண மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வழிகளை சர்ச் ஃபீல் பண்ணும்ல. இவன் கோபமா இருந்தா சர்ச்சுக்கு இது போய் சேர்ந்துரும். அப்போ வந்து சர்ச்சுமே நல்ல ஸ்டாண்ட் எடுத்தது. ஒரு செக்ஷன் வச்சுப்போமே, பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுங்க.
நல்ல கரெக்டான காலகட்டங்கள்ல மக்களோட கோவத்தை நீங்க வெளிப்படுத்துங்க, அதெல்லாம் ஓகே. மாற்றத்துக்கான ஒரு ஃபோர்ஸா இருங்க, அதெல்லாம் ஓகே. அந்த இடத்துல நீங்க ப்ரோக்ரஸிவான ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே. ஆனா நீங்க இப்ப எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, இது கரப்ஷனோட வெளிப்பாடு. நீங்க ஒரு புனிதமான ஆட்கள் நாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான ஆட்களை நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, இது கரப்ஷனோட வெளிப்பாடு. இதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றே நம்ம பேசியிருந்தோம், டிவிக்கேல நிறைய பேர் படையெடுத்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஃபெலிக்ஸ் அவர்களுடைய ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பேருடைய ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. முக்கியமான நிறைய இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய ஆட்கள், நிறைய சமூகத்தில் பிரபலமான ஆட்கள் நிறைய பேர் வந்து டிவிக்கே நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேரும் வருவாங்க. பாருங்க, இந்த நியூ இயர்லாம் பாருங்க நிறைய பேர் வருவாங்க இருக்குடா உங்களுக்கு அப்படின்றாங்களா? நியூ இயர்லாம் பாருங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் படையெடுக்கிறாங்க டிவிக்கே நோக்கி. ஹையரிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, வேகன்சிஸ் இருக்கு, ஜாப் வேகன்சிஸ் இருக்குன்னு போர்டு போட்டிருக்காங்க. அதனால இப்ப எல்லாரும் ஹையர் பண்றாங்க. ஆனா குறிப்பிட்ட சில பொசிஷன் மட்டும் தான் ஹையர் பண்றாங்க. மீடியா பீப்புள், ஸ்போக்ஸ் பர்சன், ப்ரொபகண்டா எக்ஸ்பர்ட், இந்த மாதிரியான சில வேகன்சிஸ் மட்டும் தான் இருக்கு. நார்மலான கட்சின்னு எடுத்தா லீடர்ஸுக்கான வேகன்சி இருக்கும், ஆர்கனைசர்ஸுக்கான வேகன்சி இருக்கும். இந்த கட்சியில் அந்த வேகன்சி எல்லாம் கிடையாது. நல்ல ஸ்ட்ராங்கான பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கட்சியில வந்து இடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். கரெக்டா பார்ப்பாங்க, ரைட் இப்ப கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுக்கு நம்ம சில புது ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண போறோம், அதுக்கு நமக்கு ஒரு புது டீம் வேணும், ஓகே 30 பேர் எடுப்போம். அதுக்கு மார்க்கெட்டிங் ஒரு 4 பேர் வேணும், 4 பேர் எடுப்போம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கார்பரேட் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இப்ப டிவிக்கும் அந்த ஸ்டைல்ல ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது நமக்கு அல்டிமேட்டா எது தேவை? பிரச்சாரம், பேசுறதுக்கு நிறைய பேர் வேணும். யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவை. ரைட்டு, பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம், யாருக்கெல்லாம் பேசக்கூடிய திறன் இருக்கோ அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டுவாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டைலில் இவங்க இப்போ பண்ணுறாங்க. ஃபிலிக்ஸ் அப்புறம் வேற நிறைய பேர் யாருன்னு எனக்கு தெரில, நிறைய பேர் பார்த்தோம்னா வராங்க. ஸோ அந்த விஷயம் நடக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களா உள்ள வரும்போது ஒரு சைடில் பாஜகக்காரங்க பாருங்க இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க, இதே விஜய் யாருன்றதை காட்டுதுன்றாங்க. இன்னொரு சைடு திமுக பார்த்தோம்னா பாருங்க இவங்க இந்த மாதிரி பாஜக சார்புடைய ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க, அப்ப விஜய் யாருன்றதை நீங்க கண்டுபிடிச்சுவீங்கன்னு பேசுறாங்க. ஸோ இந்த ஒரு ஹைப் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜயை பத்தியும் டிவிகேவை பத்தியும் பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடுல திமுகவும் அந்த வேலையை பாக்குறாங்க, பெரிய பெரிய லீடர்ஸை உள்ள கொண்டு வராங்க. இன்னொரு சைடுல டிவிக்கும் அந்த விஷயத்த பண்றாங்க. டிவி கொண்டு வந்து பார்த்தோம்னா பெரிய லீடர்ஸ் கிடையாது, பட் ஒரு மாதிரி மீடியால கொஞ்சம் வாய்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களை உள்ள கொண்டு வராங்க. அப்படி உள்ள கொண்டு வந்து இறக்குறாங்க. அதிமுகவும் சைட்ல ட்ரை பண்றாங்க, சில ஆட்களை உள்ள கொண்டு வராங்க. ஆனா அது எடுபட மாட்டேங்குது. அதே எப்படி பேசுவாங்க? மீடியால பேச மாட்டாங்க. அதிமுக பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை. ரைட், இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேரை கொண்டுறாங்க, நம்மளும் ஒரு 4 பேரை கொண்டு வருவோம்னு அவங்களும் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது மீடியால ஒரு பேசு பொருளா இல்லை. ஸோ அதனால ஒண்ணு, உங்களுக்கு எலெக்ஷன் வரைக்கும் பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ரெண்டாவது, ஒருத்தங்களையா நீங்க உள்ள சேர்க்க மீடியால ஒரு ஹைப் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஏதோ நம்ம அப்படியே நாளுக்கு நாள் பலமாகிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரிதான், இது ஒரு எம்டி ஷெல் தான், இது ஒரு கூடு தான், உள்ளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. வெளியில பார்த்தோம்னா பேசுறதுக்கு மட்டும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம், அந்த கம்பெனில ஃபேக்டரி இல்லை, ஒன்றும் இல்லை, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிலாம் எதுவுமே இல்லை. ஆனா ஸ்போக்ஸ் பர்சன் வந்து நிறைய பேர் நம்ம இருக்கோம், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான கம்பெனி, அப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆமா, உள்ளுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒரு நாள் ஏமாந்துருவானுங்க எல்லாம். சோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். பேசுறதுக்கு இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்க, என்ன பேச போறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து? அதான் எனக்கு கேள்வி. இந்த கட்சி என்னைக்கு களத்துக்கு வந்திருக்கு? அப்புறம் டிவிக்கே வந்து ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்து அதை மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு அதை அதன் மூலியமாக டிவிக்கே பிரபலமாகிறது அப்படின்றது வேற. ஆமா, அதை வச்சு லைம் லைட்டுக்கு வர்றதுன்றது வேற. இவங்க வந்து கிறிஸ்மஸ் விழா நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் பிரபலமான ஆட்களை சேர்க்கிறாங்க, அது ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்குது. இப்படியே பேசு பொருளா இருக்கானே தவிர ஒரு இஷ்யூ எடுத்து மக்கள் கூட போய் நின்று அதன் மூலியமாக பிரபலமா வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. பரந்தூர் மட்டும் தான் நடந்தது, அதுவும் விஜயம் மறந்துருப்பாரு அந்த நிகழ்வு நடந்து. ஸோ அதன் பிறகு ஒண்ணுமே கிடையாது. எப்படி பாக்க இது ஒரு மாதிரி இருக்கு. பொலிட்டிக்ஸ்ன்றது ஐடியலா எப்படி இருக்கணும்னா, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஊர் ஃபுல்லா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் மாநிலம் ஃபுல்லா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி நிறைய பிரச்சனை இருக்கும்போது நான் பாக்குறேன், ரைட் இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு, பட் அதை பேசுறதுக்கு ஆட்களே இல்லை. அப்ப எனக்கு களத்துக்கு வர்றதுக்கு வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் என்ன மாதிரியே நிறைய பேர் களத்துக்கு வருவாங்க. அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அமைப்பாவோ ஒரு கட்சியாவோ மாறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இது எப்படி நம்ம மக்கள் எடுத்துட்டு போகலாம்?
ஒரே வழி, மக்கள் பிரச்சனைகளை நீ எடுத்து பேசணும். அதுக்காக தானே கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அந்த கட்சி இந்த கட்சின்னு ஏகப்பட்ட கட்சி இருக்கு, அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. அதனாலதான் நீங்க கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. சோ நீங்க கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அவங்க செய்யாத வேலையை நீங்க செய்யணும், மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசணும். அப்படி பேசும்போது என்ன ஆகும், மக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர ஆரம்பிப்பாங்க. சரி, எனக்காக இவன் மட்டும் தான்ப்பா பேசலாம், வேற எவனுமே பேசல அப்படின்னு அவங்க கூட வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும், மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்லா செல்வாக்கு கிடைக்கும். ஸோ யாரும் எடுத்து பேசாத இஷ்யூ இவங்க எடுத்து பேசுறாங்க, காசு பணத்துக்காக ஓடாம மக்களுக்காக நிக்கிறாங்க. அதெல்லாம் செய்யும் போது மக்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். ஸோ இதுதான் ஒரு நல்ல கட்சியோட செயல்பாடா இருக்கணும். இது ஒரு கார்பரேட் கம்பெனியா இருக்க முடியாது. ஒரு நல்ல கட்சி, ஒரு நல்ல கட்சி மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து செயல்படணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க பார்த்தோம்னா கார்பரேட் ஸ்டைல் தான். களத்துக்கே நான் வரமாட்டேன், 4-5 இவெண்ட்டுக்கு போவேன், 4-5 கேம்பெயின் பண்ணுவேன், அதான் என்னோட ஒரே அரசியல் செயல்பாடு. ஆனா எதுவுமே பண்ணாம நான் ஏதோ பெரிய ஆள் மாதிரியான ஒரு இமேஜை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய ஆட்களை சுத்தி வச்சுப்பேன். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க தலா வந்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா, 2 கோடி ஓட்டு தெரியுமா, 40% ஓட்டு கருத்து கணிப்பு வந்துருச்சு தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி செர்ரா, உன் தலைவனுக்கு 4 கோடி ஓட்டே இருக்கட்டும், எனக்கு என்ன பிரயோஜனம்? சரி, உன் தலைவன் சிஎம்ஏ ஆயிட்டு போட்டுமே, எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க அதை பேசணும்னா இல்ல அதெல்லாம் பவருக்கு வந்தாதான் பண்ணுவார். அப்ப மக்களை எவ்வளவு முட்டாள் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க பண்ணுவோம்னு சொல்லும்போது, சார் முதல்ல கிரவுண்டுக்கு வாங்க, வந்து நீங்க எல்லாம் செய்யறதா செய்யுங்க, அதை பார்த்துட்டு நீங்க ஒர்த்தா இல்லையான்னு முடிவு பண்ணி நாங்க உங்களை பவருக்கு கொண்டு போறோம்னு சொல்லணும் மக்கள். ஆனா நம்ம மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தோம்னா சினிமா பைத்தியம். நம்ம ஆட்களுக்கு என்ன ஆனாலும் உயிரே கொடுத்து விஜயை சப்போர்ட் பண்ணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜயை சப்போர்ட் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். விஜய் ஏன் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவரு சுறா படம் நடிச்சிருக்காரு, அந்த படம் நடிச்சிருக்கு. அது ரைட்டு, அரசியல் என்ன பண்ணிருக்காரு, நீ அரசியலா தான் வந்து அவரை இப்போ பாக்குற, அவரு தான் சினிமா விட்டு வந்துட்டார்ல, இப்போ அரசியலா நீ என்னத்தை பார்த்து விஜயை பின்தொடர்ற அப்படின்னு கேட்டா, இல்ல சுறா படம் அதே திரும்ப இங்க அரசியலுக்கு வாடான்னா. ஆமா, என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்னு விஜய் நம்ம ரொம்ப அழுத்தி என்னடா பண்ணாரு விஜய் அப்படின்னு கேட்கும்பொழுது, அரிசி கொடுத்தாரு, பசங்களுக்கு காசு கொடுத்தாரு, ஒரு என்ஜிஓ பண்ண வேண்டிய ஒர்க்கை விஜய் அவ பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய சம்பளத்துல ஒரு ஃபண்ட் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கும், அதுக்கு அவர் பண்ணிருக்கலாம். சரி, அதை தாண்டி அவர் நல்ல விஷயங்களுக்காக கூட பண்ணிருக்கலாம். ஒரு என்ஜிஓ பண்ண வேண்டிய விஷயத்த விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு என்ஜிஓ பண்ணாங்க, அப்ப எல்லா என்ஜிஓவையும் அரசியல்ல கட்சியாக்கி. அதான் இப்ப விஜய் அரிசி கொடுக்குறாரு, உடை கொடுக்குறாருன்னா அதை நீங்களும் நானும் பண்ணலாம். நானும் நாளைக்கு ஒரு 100 கிலோ அரிசியை வாங்கிட்டு ஒரு 100 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எனக்கு ஓட் போடுவீங்களா நீங்களா? வேணா ஒரு இன்ஸ்டா ரீல் போடலாம், நண்பர்களே நான் இன்னைக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணிருக்கேன், நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு லைக்ஸ் நிறைய வரும் சோஷியல் மீடியால. ஒரு படத்துல பார்த்தோன்னா சாப்பிட்ட பிரியாணி எடுத்து ஒருத்தருக்கு போட்டு வீடியோ எடுத்து ஒருத்தர் பயங்கரமா லைக்ஸ் எல்லாம் வாங்குவாரு. இப்போ கேபி பாலா கூட நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு இறக்கி விட்டுலாமா அரசியல்? ஆமா. சோ அதனால இவங்களை பொறுத்தளவுல ஒன்னும் புரிதல் கிடையாது. ரெண்டாவது, சுறா படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் இங்கேயும் பண்றாங்க. சுறா படம் சரியில்லப்பா அப்படின்னா, படம் சூப்பரா இருக்கு, என்ன பேசிட்டு இருக்க நீ, கடல்ல இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு, அஜித் ரசிகர் தானே நீ அப்படின்னு மட்டும் சண்டைக்கு வருவாங்க. நிஜமாவே நல்லா இல்லப்பா படம் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, சூப்பர் படம் கிடையாது. இங்கேயும் அதேதான், உங்க தலைவர் ஒன்னும் பெருசா பண்ணலப்பா அப்படின்னா, என்ன வயிறு எரியுதா உனக்கு, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது என்னது, கதருங்க 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 கதருங்க, அந்த விஷயம் ஒண்ணு. சோ இவங்க சுறா படத்தை எப்படி அணுகுறாங்களோ அதே ஸ்டைல தான் பொலிட்டிக்ஸ் இவங்க அணுகுறாங்க. நான் சுறா படம் ரிலீஸ் ஆனா என்ன பண்ணுவேன், முரட்டுத்தனமா முட்டு கொடுப்பேன், சோசியல் மீடியால போய் பயங்கரமா டைப் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அப்புறம் வீடியோ போட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதே வேலையை இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தியேட்டர்ல போய் நான் கைதட்டி சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு வராங்க, கேம்பெயினுக்கு வந்து கைதட்டிட்டு போறாங்க, ஒன்றும் செலவு எதுவும் கிடையாது, ஃப்ரீயா வந்து பண்ணிட்டு போறாங்க. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனிதர்கள் நம்ம ஒரு 24 hours நம்ம ஒருத்தருக்கு வேஸ்ட் பண்றோம்னா அது பணம். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த ஆஃபீஸ்ல உட்காந்து ஒரு 10 hours ஒர்க் பண்றோம்னா நமக்கு அதுல லாபம் இருக்கு, ப்ராஃபிட் நம்ம அதுல பாக்குறோம், சம்பாதிக்கிறோம் அதுல. இதை நான் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் உட்கார்றேன்னா எனக்கு நஷ்டம், அது நான் சம்பாதிக்க வேண்டிய காசை நான் இழக்கிறேன். ஸோ நீ 24 hours தலைவனுக்காக வேஸ்ட் பண்றேன்னா ஒவ்வொரு நாளும் நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க, நஷ்டப்பட்டு இருக்க. ஆனா நீங்க நினைக்கிறது என்ன, என் பேக்கெட்ல எப்படியுமே ஒன்றும் பணம் இல்லை, ஒரு 4 நாள் நான் வேஸ்ட் பண்ண என்ன ஒன்றும் போகல. இல்ல, நீ ஒழுங்கா வேலை பார்த்தா உனக்கு பணம் வரும். நீ செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யாம உட்காந்து கண்டக்கு இடத்துல போய் உட்காந்துக்கிறது, போஸ்டரை போய் பாக்குறது, சின்ன வயசுல நாங்கெல்லாம் பண்ணுவோம். ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆனாலே போஸ்டரை பாக்குறதுக்கே போவோம், நமக்கு தெரியும்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த போஸ்டர் ஒட்டுவாங்க, எந்த தியேட்டர் போஸ்டர் ஒட்டுவாங்க, அந்த இடத்துக்கு போய் போஸ்டரை பார்க்கவே போவோம், நீ என்ன படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாக்க. அந்த மாதிரி போஸ்டரை பாக்குறது,
அப்புறம் படம் ரிலீஸ் ஆனா அந்த ட்ரெய்லர் பிடிச்சி ப்ரொமோட் பண்றது, படத்தை ப்ரொமோட் பண்றது, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உட்பட முடியாது. இவங்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது இந்த நடிகர்கள்லாம். நாளைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நடிகர்கள், இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு போவாங்க. உங்களுக்கு அவங்க பார்த்துக்கணும். நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். எப்படி அந்த நடிகர் அவரோட ஃபேமிலியையும் அவரையும் நல்லா கவனிச்சுக்கிறாரோ அதே மாதிரி நீங்க தான் உங்களை கவனிச்சுக்கணும். அதை விட்டுக்கிட்டு போய் எங்கேயாவது ஒவ்வொரு சினிமா தியேட்டர்ல போய் நின்றுட்டு சவுண்டை கொடுத்துக்கிட்டு, இது என்ன பெரிய ஆர்ட் மூவியா என்ன? நல்ல படங்கள் சில சமயம் பார்த்தா நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணும், லைஃபை பத்தின புரிதலை ஏற்படுத்தும். சே, இது நமக்கு புரியாம போச்சேன்ற மாதிரி நம்ம பார்வையே மாத்தும். அது நல்ல படங்கள் பார்த்தா. நீங்க உட்கார்ந்துகிட்டு இங்க உதவாத்த படங்களை பார்த்துக்கிட்டு குறைந்தபட்சம் ஒரு இளைய தலைமுறையோடைய அந்த ரசனையாச்சும் மேம்படுத்தும். ஆமா, இவங்களுடைய படம் பார்த்தா ரசனை பூரா போகுது. இது நம்ம டாஸ்மாக் மாதிரிதான். உள்ளதுலயே மட்டமான மதுபானங்களை கொடுக்குற மாதிரி உள்ளதுலயே மட்டமான திரைப்படங்கள் தான் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு இருக்கு. இதுல எக்ஸப்ஷன் 1-2 தான் இருக்கும். 95% படங்கள் பார்த்தோம்னா லிட்ரலா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத படங்கள். இந்த படங்களை உட்காந்து பார்த்துக்கிட்டு அதுல நடிகர்கள் கைதட்டி அவங்கள பெரிய ஆள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக வருஷம் ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் பண்ணுவாங்க இந்த பெரிய ஸ்டார்ஸ். 360 நாளும் அவங்களுக்காக சண்டை போட்டு இருக்கணும் களத்துல உட்காந்து. அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு 2 மாசத்துக்கு வேஸ்ட் பண்ணிருக்கணும் லைஃப்ல. இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இவங்களுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை, நமக்கு யார் நல்லதுன்ற புரிதெல்லாம் ஏற்பட்டா அப்ப அரசியல்வாதிகள்கிட்ட என்ன கேட்கணுமோ அந்த கேள்வி கேட்பாங்க. பட் மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை. மக்களுக்கு நான் என்ன கவனிச்சுக்கணும், என் குடும்பத்தை கவனிச்சுக்கணும், என் கம்யூனிட்டியை வளர்க்கணுன்ற அந்த அக்கறை இருந்தா அப்பதான் மக்கள் வந்து கேட்பாங்க, நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? இல்ல நான் அந்த படத்தை நடிச்சேன், டான்ஸ் ஆடுவேன், நான் ரொம்ப சூப்பரான ஆளு, அதெல்லாம் இருக்கட்டும். நீ களத்துல என்ன பண்ண அப்படின்றத அழுத்தம் திருத்தமா கேட்கணும். அப்ப சொல்றாரு, நீ களத்துல இல்லாத ஆட்களோடு மோத மாட்டேன் நானு. ஐயா நீங்களே களத்துல இல்லையா? வடிவேல் சொல்லுவார்ல, இந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஓ கண்ணாடியா எவ்வளவு குரங்கு பொம்மை அப்படின்னு, அந்த மாதிரியான கதை தான் அவரை பத்தி அவர் அங்க பேசியிருக்காரு. ஸோ அதனால மக்களுக்கு தான் அந்த புரிதல் வேணும். கரெக்டான கேள்விகளை மக்கள் கேட்கணும். அப்படி கரெக்டான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பேச்சாளர்கள்லாம் ஓடி போயிடுவாங்க. எப்படி கரூர் சம்பவம் நடக்கும்போது ஏன் ஓடினாங்க? அதில் இல்ல, கரெக்டான கேள்விகளை மக்கள் கேட்டாங்க. கோபமா இருந்தாங்க மக்கள். கோபமா இருக்கும்போது ரைட்டரா இவங்க இருக்கிற கடுப்புல பார்த்தா நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் எஸ்கேப், யாரையுமே களத்துல காணும். ஆனா இப்ப திரும்ப வந்து இந்த பேச்செல்லாம் பேசுறாங்க. ஸோ மக்கள் கரெக்டான கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இந்த பேச்சாளர்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு பேச்சாளர்கள் அதிகமாகலாம் அது காரணம் என்ன? இவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்றதை கேட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாய்க்கு அதெல்லாம் அடிச்சு விடுவோம். 40% 50% 200 சீட்டும். யார் என்ன கேட்க போறா? பேசிக்கிட்டே போயிட்டு இருப்போம். தில்லா வந்து பேசுறாங்க இன்னைக்கு. மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை அன்பார்ச்சுனேட்லி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.